தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு மரித்த 3 மணி. இயேசு கசப்பான திராட்சை ரசத்தை குடித்ததும் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். எல்லாம் நிறைவேறிற்று என்ற நேரம் 3 மணி. நித்திய ஆவியின் துணை கொண்டு தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம். எபிரியர் 9:14 வாசிக்கிறோம். சிலுவையை நினைவு கூறுவோம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. கசப்பான திராட்சை ரசத்தை குடித்ததும் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவி ஒப்படைத்தீரே அப்பா. சிலுவை நினைவு. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ, பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானி. நித்திய ஆவியின் துணை கொண்டு தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன், தூய திரு இரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளாம் சாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் முருகுதையா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. ஆவியானவரே, தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன், ஆவியானவரே என்ன எடுத்துக்கோங்கன்னு சொல்லி என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னீரப்பா. அந்நேரத்திலே திரை கிழிஞ்சது. திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. எனக்கும் பிதாவுக்கும் நடுவில் தடை உடையட்டும் என்று சொல்லி வல்லமையை தாங்கப்பா. திருத்தூதர் பணிகள் 10:38 வாசிக்கிறோம். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்து அருள் பொழிவு செய்தார். அதே வல்லமை இப்ப தாங்கப்பா. இதோ இந்த நாள் முழுவதும் நீ எங்களை தாங்கி வந்தீர். இந்த மதிய வேளையிலே 3 மணி வேளையிலே இதோ ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். குறிப்பாக இடைவிடா சகாய மாதா குழுவிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஏசாயா 61:1 சொல்வதைப் போல
ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏழு அவர் எனக்கு அருள் பொழிவை செய்துள்ளார் என்று சொல்லி இதோ இந்த நேரத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ இன்று மாலை நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெப ஆராதனையை, மாலை மீட்டிங்கில் ஒரு அபிஷேகத்தை தாங்க, ஒரு அருள் பொழிவை தாங்க ஆண்டவரே. இந்த 3 மணி ஏன் ஸ்பெஷல்? இயேசு ஜெபித்த நேரம் மட்டுமல்ல, இயேசு ஜெயம் கொண்ட நேரம். தலைமகளையும் அதிகாரங்களையும் உரித்து களைந்து அவற்றின் மீது சிலுவையில் வெற்றி கொண்டார் என்று கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்கிறோம். 3 மணிக்கு ஜெபிச்சா பிசாசு தோத்துடுவான். இந்த ஜெப வேளை நேரம் சங்கீதம் 141:2 சொல்வதைப் போல, என் மன்றாட்டு தூபம் போலும், நான் கைகளை உயர்த்துவது மாலை பலி போலும் உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக. 3 மணி மாலை பலி நேரம், குணமாகும் நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் தந்தை உங்களுக்கு தந்திருடுவார் என்று சொல்லி திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிற்பகல் 3 மணிக்கு இறைவேண்டல் செய்யும் நேரம். நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். உடனே அவருடைய காலடிகளும் கணுக்கால்களும் வலுப்பற்றனவே. குணமாகும் நேரம். 3 மணிக்கு கோவிலுக்கு போன பேதுரு வல்லமையினால், கிறிஸ்துவின் பெயரால், நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று சொன்ன உடனே அவனுடைய காலடிகளும் கணுக்கால்களும் வலுப்பெற்றனவே. அப்பா ஆவியானவரே, இந்த பிற்பகல் 3 மணி இயேசு எல்லாம் நிறைவேற்றுன்னு சொன்ன நேரம். இன்று எங்களுடைய பயம் நிறைவேறிற்று. உம்முடைய பலன் நிறைவேறட்டும் அப்பா. என்னுடைய பலவீனம் நிறைவேறிற்று. உம்முடைய வல்லமை நிறைவேறட்டும் ஆண்டவரே. என்னுடைய தடுமாற்றம் நிறைவேறிற்று. உம்முடைய நுண்மதி நிறைவேறட்டும் அப்பா. அன்று சிலுவையில் கிழிந்த திரை சீலை போல எங்களுடைய வாய்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. பேதுரு 3 மணிக்கு நொண்டியை எழுப்பினார். இதோ 3 மணிக்கு தூங்கும் ஆத்மாவை நாங்கள் எழுப்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தானியேல் 9:21 சொல்லுகிறது, நான் மன்றாடி கொண்டிருந்த பொழுது முன்பு காட்சியில் நான் கண்ட மனிதரை கபிரேல் மாலை பலி செலுத்தும் நேரத்தில் விரைந்து வந்து என்னை தொட்டார் என்று சொல்லி 3 மணிக்கு நீ ஜெபிக்கும் பொழுது வானதூதர் வருவார். முழங்கால் ஆசீர்வாதம். எனவே நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும், அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம் என்று எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம். இந்த 3 மணி ஏற்ற வேளை ஆண்டவரை தேடுவோம். சிலுவை நேரம், ஜெப நேரம், ஆவியானவருடைய நேரம். எல்லா மகிமைக்கும் அவரே பாத்திரர். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. நன்றி சொல்வோம். 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்வோம். விண்ணகம் ஆமேன் என்று சொல்லும். இன்னைக்கு நம்முடைய நிகழ்வு என்ன? சிலுவையின் ஜெபம் எல்லாம் நிறைவேறிற்று. அதிகாலையிலே 5 மணி ஜெப வேளையிலே அபிஷேகத்தை தந்தீரே. புலம்பல் 3:23 சொல்லதைப் போல காலைதோறும் புதிதாக்கினீரே அப்பா.
உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சக்கரியா 4:6 வாசிக்கிறோம். எனவே இந்த மாலை பொழுதிலே பிற்பகல் 3 மணி வேளையிலே என்னாகும் 6:24-26 வாசிப்பதற்கு முன்பதாக இந்த இறையிறக்கத்தின் செய்தி என்ன என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த இறையிறக்கத்தின் செய்தி, உன் இதய கதவை திற. என் குழந்தையே, நீ வந்தமைக்காக உனக்கு நன்றி. நீ வரும்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதால் நீ வருவதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள். உன் மீது நான் தனிப்பட்ட அன்பு கொண்டுள்ளேன். நீ எனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறாய். என் மகன் இதயத்தோடு இணைந்துள்ள என் இதயத்துக்கு நீ மிகவும் நெருக்கமாயிருக்கிறாய். என் அன்பான சிறிய குழந்தையே, உன் இதயத்தின் கதவை எனக்கு திற. உன் முழு ஆன்மாவோடும் என்னை அன்பு செய்ய அஞ்சாதே. என் இதயத்தின் வழியாக ஆண்டவரை அன்பு செய்வது இதுவே அவருக்கு மகிமை அளிக்கிறது. கோழை இதயம் கொண்ட என் பிள்ளையே, நீ என் மீது கொண்டுள்ள அன்பு அலங்கரிக்கப்பட்டு இயேசுவின் அதிமிக மகிமைக்காக அவருக்கு அளிக்கப்படுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? என் அருமை குழந்தையே, உன்னுடைய அனைத்தையும், உன் மிக சிறிய செயல்களை கூட என் விருப்பப்படி நான் அமைத்து கொள்ள என்னிடம் கொடுத்து விடு. அப்போது அவைகளின் அழகை கண்டு இயேசு பூரிப்படைவார். இந்த மிக சிறிய செயலையும் கூட எனக்காக நீ செய்யும் பொழுது இயேசுவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தருகிறது என்பது உனக்கு புரிகிறதா? என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 26 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுக வழியை உன்மேல் வீசி உனக்கு அருள் புரிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. முதிர் வயதிலும் கனித்தருவீர்கள் என்று சொன்னீரே. இதோ கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ அன்று ஆண்டவரின் ஆவி பிலிப்பை எடுத்து சென்றது. பிலிப்பு ஆசுவத்தில் காணப்பட்டார். இதோ நாங்கள் ஏறெடுக்கின்ற மாலை ஜபம் 6:30க்கு நாங்கள் ஏறெடுக்கின்ற கூகுள் மீட் ஜபத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனை பேர் ஆசுவத்தில் இருந்து ஆசீர்வாதத்துக்கு வந்தாங்கன்னு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த ஆண்டவரே. நுண்மதியோடு நாங்கள் போகிறோப்பா. நீங்கள் நெருப்போடு வாங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஒவ்வொரு நேரமும் தூய ஆவியானவரே எங்கள் கூடவே இருங்கப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. 1000 நன்றிகள் சொன்னாலும் போதாது. திருப்பாடல் 103:1-2 சொல்வதை போல, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய நன்மைகள் அனைத்தையும் மறவாதே என்று சொல்லி இணை சட்டம் 31:6 நாங்கள் வாசிக்கிறோம். மனம் திடம் கொள், துணிவுடன் இரு, உன் கடவுளாகிய ஆண்டவர் தாமே உன்னோடு வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தூயாவியானவரே, தர்மையான நேரத்திலே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு வெற்றி அளிக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம். அப்பா, தூய ஆவியாரும் மணமகளும் வா என்கிறார்கள். ஆவியானவர் வாயின்னு சொல்லிட்டார். இது அருமையான நேரத்தில் நீர்களோடு பேசியதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாம் புகழும் ஆண்டவருக்கு. சங்கீதம் 107:1 சொல்வதைப் போல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மத்தேயு 25:21 சொல்வதைப் போல, நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, யோசுவாவுக்கு நீர் சொன்னீர், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? மனம் திடம் கொள், துணிவுடன் இரு, அஞ்சாதே, கலங்காதே, ஏனெனில் உன் கடவுளாய் ஆண்டவர் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கிறார் என்று இறை வார்த்தையோடு இந்த மதிய வேளை பிற்பகல் 3 மணி இறைவேண்டல் செய்யும் நேரம் அன்று பேதுரு
அற்புதங்களை செய்ததைப் போல இதோ ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் இருக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துகிறீர். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்துகிறீரப்பா, எங்களை பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கிறேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே. ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம். வலது கரத்தின் காயமே அழகு நிறைந்த இரத்தினமே, இடது கரத்தின் காயமே கடவுளின் திரு அன்புருவே. அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது பாத காயமே பலன் மிக தரும் நற்கனியே. அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது பாத காயமே திடம் மிக தரும் தேனமுதே. அன்புடன் முத்தி செய்கின்றேன். திருவிழாவின் காயமே அருள் சொரிந்திடம் ஆலயமே. அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு ஆராதனை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன், ஆமேன், ஆமேன்.